ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். மகா பெரியவா அவர்கள் ஒரு பக்தரிடம் ஒரு கேள்வி ஒன்ன கேட்காரு. ஏம்பா, நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி காலையிலயும் சரி மாலையிலும் சரி வீட்டோட முத்தத்துல நம்ம ஏன் நீரை தெளிக்கிறோம் தெரியுமா? அது நீங்க எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது அது ஒரு பழக்கம், நம்முடைய முன்னோர்கள் பழக்கி விட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா அது கிடையாது. வாரத்துல ஒரு 3 நாட்களோ குறைந்தபட்சம் ஒரு நாளாவது நீ இந்த தண்ணீரை உன்னோட வீட்டு முத்தத்தை மட்டும் அல்ல, உன் வீடு முழுக்க நீ செய்து பாரு. இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு மூலிகை தண்ணிய உன் வீடு முழுவதும் நீ தெளித்து விடு. ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் நீ தெளிச்சிட்டு வா. உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய மாற்றத்தை மட்டும் நீ கவனிச்சு பாரு. முக்கியமா நீ நினைச்சது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா அதை நீ கண்டிப்பாக அடைந்து விட முடியும். ஏன்னா உன் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறிடும். அது மட்டும் அல்லாம நம்பிக்கையும் உனக்கு அதிக அளவுல வர தொடங்கும். அது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குழந்தைகளுக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நம்பிக்கைங்கிறது அதிகமா கெட்ட சக்திகள் உங்களை விட்டு கண்டிப்பா விலகிவிடும். இதனால பெரிய அளவுல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக ஏற்படும். உன்னுடைய வீட்டின் சூழ்நிலையும் இதுக்கப்புறமா மாறத் தொடங்கும். அதுக்கு நீ இந்த மூலிகை தண்ணியை உன் வீடு முழுவதும் தெளிக்கணும். இது வெறும் பழக்கம் மட்டும் கிடையாது, இது பெரிய அளவுல சில மாற்றங்களையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அப்படி நம்ம வீடு முழுவதும் காலையில் எழுந்த உடனே தெளிக்க வேண்டிய அந்த தண்ணீர் என்ன, அது மட்டும் இல்லாம அதனுடன் சேர்க்க வேண்டிய பொருட்கள், அந்த மூலிகை பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம காலை நேரத்துல ஒரு நாள்ல சக்தியை தீர்மானிக்கக்கூட ஒரு நம்மளுடைய சக்தியை தீர்மானிக்கக்கூடிய அந்த நாள் முழுவதும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தீர்மானிக்கக்கூடியது நம்மளுடைய காலை நேரம் தான். அந்த நாள் முழுவதும் நம்ம காலையில எழுந்து இந்த சில நிமிடங்கள், இந்த இந்த ஒரு பரிகாரத்துக்காண்டி செலவழிக்கிற சில நிமிடங்கள் தான் அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் நம்மை விட்டு நீக்கிவிடும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நமக்கு தேவையானதை கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல தேடி கொடுக்குமாங்க. அது அனைத்திற்கும் நீங்க காலையில எழுந்த உடனே வீட்டை சுத்தம் செய்யணும். செஞ்சுட்டு புனிதமான நீரை உங்க வீடு முழுவதும் தெளிக்கணும். இந்த ஒரு பழக்கத்தை நீங்க எப்பொழுது கொண்டு வரீங்களோ கண்டிப்பா அப்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ந்து விடுமாங்க. மகா பெரியவா கூறிய இந்த ஒரு மூலிகை தண்ணியை நீங்களும் இந்த வாறு செய்து உங்க வீடு முழுவதும் தெளிங்க. கண்டிப்பா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சுத்தமான பாத்திரம் ஒண்ண எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல இந்த பொருட்களை எல்லாம் போட்டுக்கொள்ளுங்கள். இது பொருட்கள்னு கூட முடியாது, மூலிகை சம்பந்தப்பட்ட செடிகள். 5 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய துளசி இலைகள், 5 எண்ணிக்கையில இருந்தாலே போதுமானது. இதுக்கு சிறிதளவு ஒரு பாத்திரத்தை எடுத்து 5 எண்ணிக்கையில துளசி இலைகளையும் அதனுடன் 3 எண்ணிக்கையில வேப்பிலை இலைகளையும் ஒரே ஒரு சின்ன துண்டா இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்கல்லவா, அந்த மஞ்சளையும் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அதனுடன் சிறிதளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் அதனுடன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தண்ணியை 5லிருந்து ஒரு 10 நிமிடம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பை எடுத்து ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிடம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு நீரானது குளிரணும். குளிர்ந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி அந்த ஒரு தெளிப்பானால் அதை வடிகட்டி அதை ஒரு பாட்டிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்திலையோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த ஒரு தண்ணியை உங்கள் வீட்டு முத்தம் மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை, படுக்கை அறை, பூஜை அறைன்னு அனைத்து இடங்களிலுமே சிறிதளவு தெளித்து விடுங்க. தெளிக்கின்ற அந்த ஒரு உங்களுடைய கைகளினால் அந்த ஒரு நீரை நீங்க தெளிக்கக்கூடாது. வேப்பிலைகளை பறித்து அதனை வைத்து நீங்க அந்த நீரை உங்க வீடு முழுவதும் தெளிக்கணும். இப்படி நீங்க காலை எழுந்ததும் முகம் கழுவியதுக்கு அப்புறமா பூஜை அறையில இந்த ஒரு சின்ன தீபத்தை ஏற்றி அந்த மூலிகை நீரை வீடு முழுவதும் உங்க வாசல்ல இருந்து அனைத்து இடங்கள்லயுமே நீங்க மெதுவாக தெளிக்கணும். இப்படி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமானது கண்டிப்பா ஏற்படும். முக்கியமா அந்த ஒரு நீரை நீங்க தெளிக்கும் பொழுது என் வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறையான சக்திகளும் விலகி நல்ல சக்திகள் நிரம்பணும். உங்களுடைய மனசுல நல்ல நல்ல விதமான காரியங்களையும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையும் நினைத்து கொண்டு நீங்க அந்த ஒரு நீரை தெளித்து வாங்க. கண்டிப்பா அந்த ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு மூலிகை நீரை நீங்க தெளிக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு சக்தியானது கிடைக்கும்னா, வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் நீங்கும், எதிர்மறை சக்திகளும் உங்களை விட்டு விலகும். மன அமைதிங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் ஏற்படும். காரணம் இல்லாம குடும்பத்துக்குள்ள ஏற்படுகின்ற சண்டைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். வீட்டுல ஒரு இனிமையான அமைதியானது கண்டிப்பாக நிலவும். குழந்தைகளுக்கு பயம், கனவு கோளாறுகள் அனைத்தும் குறைய தொடங்கும். பண நெருக்கடி மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வீட்டுல நல்ல அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு தேடி வருங்க.
இந்த துளசியை நம்ம சேர்க்கறதுனால அது அதிக அளவுல புனிதத்தை நமக்கு ஏற்படுத்தி, வேப்பிலையை நம்ம சேர்க்கறதுனால அதிக அளவு நமக்கு பாதுகாப்பு அந்த நாள் முழுக்க தேவை பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்து, மஞ்சள் ஒரு சுப சக்தியையும், கல்லுப்பு எதிர்மறையாக இருக்கக்கூடிய எண்ணங்களை அது நம்மளை விட்டு விலக்குவதற்கும் கண்டிப்பா பயன்படுது. இந்த 4 மூலிகையை சேர்ந்த நீரை உங்க வீடு முழுவதும் நீங்க தெளிக்கும் போது அது ஒரு ஆன்மீக கவசம் ஒன்று இந்த ஒரு நேரத்துல செயல்படுமா. எனவே இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகா பிரிவா வாரத்துக்கு குறைந்தது 3 நாளாவது நீ இந்த தண்ணியை காலை நேரத்துல எழுந்து தெளிச்சு வந்த அப்படின்னா கண்டிப்பா நீ இருக்கிற சூழ்நிலையே ஒரு நல்ல மாற்றத்தை உன்னால உணர முடியும். இது வெறும் பழக்கம் மட்டும் கிடையாது, உன் வீட்டை காக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிமுறையாகவும் இது இருக்கும். எனவே இதை நீ தவறாம செஞ்சு பாரு. பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் இந்த ஒரு பக்தரிடம் இந்த ஒரு செயலை கூறியிருக்கிறார். நீங்களும் இதை செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் பெரிய அளவுக்கு மாற்றங்களானது கண்டிப்பாக நடக்கும். மறக்காம நம்முடைய காஞ்சி மகான் மகா பெரிவா சேனலுக்கு மறக்காம நீங்க புது பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.